ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டன்சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க கர்த்தர் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமென். காட் பிளஸ் பாஸ்டர். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஒரே குமாரன் என்றும் பாராமல், அவரை நமக்காக நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி, நம்முடைய விடுதலைக்காக அவர் மீது நம்முடைய சாபங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் வரும்படி செய்து நம்மை அவற்றிலிருந்து வரவேண்டிய சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட மேன்மையான தேவன் நமக்கு உண்டு, மேன்மையான தகப்பன் நமக்கு உண்டு. அவரை குறித்தும் அவர் செய்து முடித்ததை குறித்தும் இன்றைய நாளிலும் இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமென். அன்பின் பிதாவை இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் மரிக்க வேண்டியவர்களாயிருக்க நீர் அந்த மரணத்தையும் சாபத்தையும் சுமந்து அவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கினது மாத்திரம் அல்ல, எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு சகல விதமான உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எங்களை சொந்தக்காரர் ஆக்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகள் நம்மை விடுதலையாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் கடந்த நாட்களில் இருந்து பார்த்து வருகிறோம் சத்துருவை எப்படி ஜெபிக்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எப்படி சத்துருவின் கிரியைகளை நாங்கள் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அவனுடைய தந்திரங்களில் இருந்து நாங்கள் என்ன செய்ய முடியும், தந்திரங்களை அறிந்து நாங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எடுப்போம், வாசிப்போம். இன்றைக்கும் நாம் மறுபடியும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அந்தகார அதிகாரிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அப்ப தெளிவாய் எப்படி நாங்கள் பிசாசையும் அவனுடைய கிரிகைகளையும் ஜெயிக்க முடியும் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் முதலாவது, அதை நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்து வந்தோம். அதே போலத்தான் எப்படி நாங்கள் கடந்த நாட்களிலே சுகையினத்தை குறித்து அல்லது சுகத்தை குறித்து தேவன் நமக்கு கொடுத்த சத்தியம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே போலத்தான் எங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, எங்களுடைய பாதுகாப்பை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியம் நம்மை எல்லா பற்றாக்குறையிலும் இருந்து, நோயில் இருந்து, சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும். இரண்டாவதாக பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும். மார்க்கவசம் என்றாலே இருதயம் மற்றும்படி உடலின் மேற்பகுதியை பாதுகாக்கிற ஒரு என்னவா இருக்கிறது, ஒரு கவசமாக இருக்கிறது.
ஆகவே சத்தியம், நீதி, தேவனுடைய நீதி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய நீதியை குறித்து தான் அறிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் ஜெபத்துக்கு வரும் பொழுது கூட எங்களுடைய நீதியைத்தான் நம்பி வருகிறோம். ஆனால் தேவ நீதியை நம்பி வருவோமானால் நிச்சயமாய் விடுதலை பெற்றுக் கொண்டவர்களாயிருப்போம். அவ்வளவுக்கு அதிகமாய் தேவ நீதியை நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆமென். எங்களுடைய சுய கிரிகை அல்ல. அநேக வேளைகளிலே சுய கிரிகையை நம்பி வருகிறோம் ஜெபத்திற்கு வரும் பொழுது. கவனியுங்கள், மோசே இருக்கிறார். ஆபிரகாம் இருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாருங்கள், எங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டாலும் நியாய பிரமாணத்தின்படிதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் வந்து சொல்லுகிறார், தேவன் வந்து சொல்லுகிறார், நினிவே அழிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நினிவே அல்ல, சோதங்குமார அழிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், தேவனே 50 நீதிமான் இருந்தால் நீர் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 20 இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி அங்க நெகோஷியேட் பண்ணுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது வந்து எங்களுடைய நீதியின்படி அல்ல ஆண்டவரே, நீர் அழிக்கிற தேவன் அல்ல, நீர் உருவாக்குற தேவன், நீர் மன்னிக்கிற தேவன். நீர் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் அதில் இருந்து என்னை விடுதலை ஆக்குகிற தேவன். நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அதில் இருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிற தேவன் என்று சொல்லி, நான் தேவனுடைய நீதியை அறியாமல் சுய நீதியை வைத்து இங்கே ஜெபிக்கிறார். ஆபிரகாம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபம், ஏனென்றால் 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன், அழிவு அவர்களுக்கு வராது என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் அவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம் 10 பேராவது இருந்திருப்பார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கே 10 பேர் கூட கிடையாது என்று பார்க்கிறோம். ஆனால் நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட மோசே, தேவன் வந்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை நான் அழிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டே மோசே சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, நீர் நீடிய பொறுமை உள்ளவர், நீர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், இந்த ஜனத்துக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி தேவ நீதியை பேசி அவ்வளவு ஜனத்தையும் அவர் விடுதலையாக்கினார். அப்போ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, தேவ நீதியை நாங்கள் நம்பி செயல்படுகிறோமா அல்லது நம்முடைய சுய நீதியை நம்பி செயல்படுகிறோமா? ஜெபத்துக்கு வரும் பொழுது தேவ நீதியை நம்பி வர வேண்டும். நான் தவறுதலாய் எங்கே பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் என்னை விட்டு விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல, நீ பாவி என்று குற்றப்படுத்தி என்னை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அங்கேயும் இருந்து என்னை மறுபடியும் மீட்டு என்னை உன்னதத்திலே உட்கார பண்ணுகிற தேவன். அதுதான் அவருடைய நீதி. அவருடைய நீதி என்ன? பாவத்தின் நிமித்தம் மரிக்க வேண்டிய என்னை மரிக்க விடாமல் என்மேல் வர வேண்டிய மரணத்தை இயேசுவின் மேல் வர பண்ணினது அவருடைய நீதி. என்னுடைய சாபத்தின் நிமித்தம் என்மேல் வர வேண்டிய சுகையினங்கள், பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இவை எல்லாவற்றையும் இயேசு மேல் வர பண்ணி, இயேசுவனுடைய மகிமை, இயேசுவனுடைய வெற்றி, இயேசுவனுடைய ஜீவன், இயேசுவனுடைய அந்தஸ்து, குமாரன் என்னும் அந்தஸ்து, இவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறது தான் அவருடைய நீதி. அப்ப தேவ நீதி என்ன என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய நீதியின்படிதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். மற்றவர்களை கூட என்ன செய்கிறோம்? நியாயம் தீர்க்கிறோம்.
சில காரியங்களை, சில வசனங்களை வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் அல்லது எசாயா 64வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். எங்களுடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்டது? அழுக்கான கந்தை. அதை நம்பி நாங்கள் வர முடியாது, அதை நம்பி நாங்கள் செயல்பட முடியாது. அப்படியான ஒரு நீதியை வைத்துக்கொண்டு ஏதே ஆகிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ப முடியாது. ஆனால் தேவ நீதியை நம்பி வருவோமானால் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவநீதி, எப்பேற்பட்ட இருளில் நாங்கள் இருந்தாலும் அவனை பூரண வெளிச்சத்திலே நடத்துவது தேவநீதி. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவது தேவநீதி. ஆமென். அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொன்னால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் சரீர பிரகாரமாய் நான் விபச்சாரம் செய்தால், நான் களவெடுத்தால், நான் மற்றவர்களுக்கு தீன்மை செய்தால் இவைகள் தான் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொன்னால் என்னுடைய நாவினாலே தவறான வார்த்தைகள், நான் பேசுகிற தவறான வார்த்தைகள் எல்லாமே பாவம். தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இதுதான் எங்களுடைய நீதி. அப்ப இதை நம்பி நாம் தேவனிடத்திலே வர முடியாது. வாசிக்கிறேன் சங்கீதம், இது முன்னாடி வாசித்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷரை கண்ணோக்குகிறார், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப கவனிங்கள், இந்த சூழ்நிலையில் தான் உலகம் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, அந்த நாட்களிலும் இருந்தது. ஆனால் கவனிங்கள், ஒருவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒரு ஆபிரகாம், வேறு அந்நிய தேவர்களை கும்பிட்டு கொண்டிருந்த ஒரு ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேவனை விசுவாசிக்கிறார். அது என்ன நடக்கிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் தேவநீதி. நாம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய தேவன், இந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் என்னை விடுதலை ஆக்குகிறவர். ஆமென். என்னை சபிக்கிற தேவன் அல்ல, என்னை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல, மாறாக என்னை மீட்கிற தேவன், சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, எல்லா விதமான இருளிலும் இருந்து, கட்டுக்களில் இருந்து, செய்வினை சூனியங்களில் இருந்து என்னை விடுதலையாக்குகிற தேவன் என்று அவரை விசுவாசித்தால் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் தேவநீதி. எங்களுடைய கிரிகையின்படி அல்ல,
அவருடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் மன்னிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். இதுதான் தேவநீதி. ஆமென். எவ்வளவு ஒரு மேன்மையான தேவன். ஆமென். இப்படி ஒரு தேவனை நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு தேவன் இல்லை, இல்லவே இல்லை. எல்லாருமே தங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சாபங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். தேசங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பாவங்களும் சாபங்களும் அழிவை கொண்டு வருகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடினால் பிசாசு அழிவை கொண்டு வருகிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் தேவனோ அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவது, மீட்பது, பாதுகாப்பது, ஆசீர்வதித்து வழி நடத்துவதுதான் தேவனுடைய நீதி. ஆமென். அப்ப தேவனுடைய நீதியை நாங்கள் நம்பி வருவோமானால் அதுதான் நம்முடைய மார்க்கவசம். நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். தீன்மையில் இருந்து, அழிவில் இருந்து, சாபத்தில் இருந்து, பில்லி சூனிய கட்டுக்களில் இருந்து, தடைகள், தாமதங்கள், நோய்களில் இருந்து எல்லாம் நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். இதுதான் தேவநீதி. அப்ப தேவ நீதியை நான் நம்பி வரும் பொழுது, தேவ நீதியை நான் தியானிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான் பாதுகாக்கப்படுகிறேன். மார்க்கவசத்தை அணிந்து கொண்டவனாய் எண்ணப்படுகிறேன். ஆமென். அப்ப தேவ நீதியை நாங்கள் நம்பி வரும் பொழுது பூரண விடுதலை நமக்குண்டு. ஆமென். பூரண ஆசீர்வாதம் நமக்குண்டு. ஆமென். சங்கீதம் 7:17 இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து. அப்ப அவருடைய நீதி என்னெல்லாம் செய்கிறதோ அதைத்தான் நான் சொல்லி என்ன செய்வேன்? துதிப்பேன். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிறவர், என்னை மீட்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். மரணத்திலிருந்து அவரோடு கூட என்னை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எனக்காக சாபமாகி சகல ஐஸ்வர்யத்துக்கும் என்னை சொந்தக்காரனாக்கி இருக்கிறார். ஆமென். இதுதான் தேவநீதி. இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு பொழுதும் துக்கப்பட மாட்டீர்கள், ஒரு பொழுதும் கவலைப்பட மாட்டீர்கள், மாறாக சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பீர்கள். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 23 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். இதுதான் தேவநீதி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் எனக்காக அவரே செய்து முடிக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி இல்லை. இன்க்ளூடிங் சுகஈனம் தாழ்ச்சி, பலவீனம் தாழ்ச்சி, பற்றாக்குறை தாழ்ச்சி, பாதுகாப்பின்மை தாழ்ச்சி, பயத்திலே வாழுவது தாழ்ச்சி. அப்ப அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடினால் எனக்கு தாழ்ச்சி இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமென். அப்ப சரியான பாதையிலே அவர் நடத்துகிறார். மேன்மையான இடங்களிலே என்னை உட்கார பண்ணுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாம் அவருடைய கிரியை. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில், அவருடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். என் மீட்பராக, என் இரட்சகராக, என் என் வெற்றியாக, யெகோவா நிசியாக என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றுகிற தேவனாய், என்னை பலப்படுத்துகிற தேவனாய்,
என்னை எல்லா விதமான வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரில் இருந்து விடுதலை ஆக்கின தேவனா. இதுதான் அவருடைய நீதியாக இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என்னுடைய பாத்திரம் தேவனுடைய அன்பினால், தேவனுடைய கிரிகையினால், தேவனுடைய நீதியினால், தேவனுடைய சுபாவத்தினால் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமேன். கவனியுங்கள், இதுதான் தேவ நீதி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதியை நான் தியானிக்கும் பொழுது, அதை நம்பி தியானிக்கும் பொழுது அது என்னை மேற்கொள்கிறது. கவனியுங்கள், யோசுவா எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த வேண்டி இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் தேவன் போய், நீ நிறைய மல்யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, ஆகவே யுத்தத்துக்கான பயிற்சி எடு என்று சொல்லாமல், என்னுடைய வசனத்தை தியானி, காலை மாலை என்னுடைய வசனத்தை தியானி, வசனத்தை வாசி என்று சொல்லவில்லை. இதைத்தான் நாங்கள் அநேகர் செய்கிறோம். வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் தியானிப்பதில்லை. தியானிப்பதென்றால் என்ன? அந்த வசனத்தை பார்ப்பது. அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து விட்டது என்பதை நான் பார்ப்பது, எண்ணி பார்ப்பது, என்னுடைய இமேஜினேஷன்லே பார்ப்பது, என்னுடைய மனக்கண்களிலே பார்ப்பது. தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அல்லது ஆபிரகாமுக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பிற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஒரே பலி எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறது என்பதை வாசிக்கிறது மாத்திரமல்ல. அதுக்கு பேர் என்ன? வாசித்து அதை தெரிந்து கொண்டால் அதற்கு பேர் இன்ஃபர்மேஷன். ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை தியானித்தால் நமக்கு வரப்போவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம். ஆமென். ஆகவேதான் தியானி என்று சொல்லுகிறார். தேவன் உன்னுடைய வெற்றி என்பதை தியானி, பார், மனக்கண்ணிலே பார், சிந்தையிலே பார். ஆமென். அப்ப என்னுடைய கண்கள் வாசிக்கிறது, ஆனா என்னுடைய சிந்தையிலே அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதை குறித்த சரியான பிக்சர் இல்லை, சரியான தியானம் இல்லை. ஆகவே நான் வாசிப்பது என்னை மேற்கொள்ளாது, நான் தியானிப்பது தான் என்னை மேற்கொள்ளுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் பிரச்சனையை வாசிக்கவில்லை, தியானிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகளை தியானிக்கிறோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ என்று தியானிக்கிறோம். ஆகவேதான் அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அவற்றை நாங்கள் வாசிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசித்தும் அதை தியானிக்காமல் இருக்கும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவேதான் ராஜாக்களை எல்லாம், பல ராஜாக்களை மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவது ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய டாஸ்க். ஆனால் இதை ஈஸியாக உன்னால் செய்து முடிக்க முடியும். எப்பொழுது என்றால், என்னுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானி, அப்பொழுது you will have good success. உனக்கு நல்ல வெற்றி, மேன்மையான வெற்றி உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வசனத்தை நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்றால் தியானி, வசனத்தை எடுத்து வாசித்து
தியானிக்கும் பொழுதுதான் அவைகள் நம்ம என்ன செய்கிறது? மேற்கொள்ளுகிறது. நம்முடைய இருதயத்தை மேற்கொள்ளுகிறது. சங்கீதம் 31 அதிகாரம் 1 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஏனென்றால் உம்முடைய நீதி என்னை விடுவிக்கிற நீதி, என்னை கட்டுகிற நீதி அல்ல, என்னை நியாய தீர்ப்பிலே போடுகிறது அல்ல. உம்முடைய நீதி என்னை எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாக்குவது உம்முடைய நீதி. ஆமென். அப்ப அநேக வேளைகளிலே இந்த உலகத்தின் நீதியை வைத்துத்தான் தேவனுடைய நீதியை நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணுகிறோம், அல்லது உலகத்தின் நீதியை தான் தேவனுடைய நீதியாக நாங்கள் எண்ணுகிறோம். அதனால் தான் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய நீதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது மார்க்கவசம் எப்படி எங்களுடைய மேற்பகுதியை பாதுகாக்கிறதோ அங்கேதான் இருதயம் இருக்கிறது. இருதயத்தை பாதுகாப்பது மார்க்கவசம். ஆகவே அவருடைய நீதியை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். தேவன் செய்து முடித்தவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இலகுவாக, ஈஸியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கவனியுங்கள், வானங்கள், சங்கீதம் 50 அதிகாரம் 6 வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். ஹல்லேலூயா. அப்ப எப்படி அது அவருடைய நீதியை அறிவிக்கிறது என்று சொன்னால், அவர் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும், நன்றி உள்ளவர்கள் மீதும் நன்றி இல்லாதவர்கள் மீதும் என்ன செய்கிறார்? சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்விக்க பண்ணுகிறார், பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவநீதி. ஹல்லேலூயா. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அடிப்பார், தேவன் என்னை தண்டிப்பார், தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் தேவன் எதையுமே எனக்கு கொடுக்காமல் இருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ரோமர் 8:32 சொல்லுகிறது, அவரையே நமக்கு கொடுத்திருப்பாரானால் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். பாவத்திலே மரித்து போயிருந்த நமக்கு அவரையே, எந்த தகுதியும் இல்லை, பாவத்திலே மூழ்கி கொண்டிருந்த நமக்கு நம்மை மீட்கும்படி அவரையே கொடுத்திருப்பாரானால், வெளியேறப்பட்ட அவரையே, விலமதிக்க முடியாத அவரையே நம் மீட்பின் பொருளாக, நமக்கு கிஃப்டாக, நமக்கு விடுதலை ஆக நமக்கு கொடுத்திருப்பாரானால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், கவனிங்கள், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உம்முடைய நீதியின்படி எங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கின தேவனாய், சுகம் ஆக்கின தேவனாய், ஆசீர்வதித்த தேவனாய், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்காலங்களை, எங்களுடைய தேசங்களை மேற்கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது விடுதலை உண்டாயிருப்பதாக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சத்தியம் இப்பொழுதே பரிபூர்ண விடுதலையை பெற்றுக் கொடுப்பதாக, மேற்கொள்ளுவதாக, இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, பூரண விடுதலை உண்டாயிருப்பதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம்.
நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை புதிய நேரத்திலே சந்திப்போம். நேர மாற்றம் இருக்கிறது. அது அப்படி என்று தெரியவில்லை. ஒரு மணித்தியாலம் முந்தி காட்டுகிறது. எங்களுடைய நேரம் மாறுகிறது. அந்த வேலை சம டைமுக்காக உங்களுடைய டைமோடு அப்படி ஜாயின் பண்ணுறது தெரியவில்லை. நான் திங்கட்கிழமை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென். Amen. Amen. We are blessed. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென். நமது நீதி எப்படிப்பட்டது? கத்தருடைய நீதி எப்படிப்பட்டது? தேவ நீதியை நடப்பிக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென். தலைப்பின் கீழே எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்ப சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். வாரத்தின் இறுதி நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. Amen. Amen. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து இந்த மாலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், விடைபெற்றுக் கொள்வோம். ஆமேன். ஆமேன்.